பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த வறுமையின் மத்தியிலும் இந்த தாழ்ச்சியின் மத்தியிலும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இது வறட்சியான காலம்தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்குது, நமக்கு மாத்திரம் ஏன் நல்ல காலம் இன்னும் வரலன்னு சொல்லி நீங்கள் அநேக குழப்பத்தோடு காணப்படலாம். நம்ம டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம், ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், சர்ச்சைக்கு ஒழுங்காக போகிறோம், அவர் சொன்ன காரியங்களை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். அப்புறம் ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் அநேக குழப்பத்தோடு காணப்படலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த வறட்சியின் காலத்தில் நான் தான் உன்னுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கும் போது சகல ஜனங்களும் அதை திரும்பி பார்ப்பார்கள் என்று உங்களுக்கு இந்த நாளில் ப்ராமிஸ் பண்றாங்க. அப்பதானே கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படும். அப்பதானே எல்லாருக்கும் ஆண்டவரோட மகிமை தெரிய வரும். அதனாலதான் ஏசப்பா இந்த பஞ்சத்தின் காலத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்காங்க, இந்த வறட்சியின் காலத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்காங்க. அவருடைய நோக்கம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனாலும் கர்த்தர் இந்த வறட்சியின் காலத்துல உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. ஆண்டவர் இவ்வளவு நாள் இந்த பாதையை உங்களுக்கு அனுமதித்ததன் காரணம், நீங்க பிற்பாடு எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதுமே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாடுகளை ஏசப்பா இப்போ அனுமதிச்சிருக்காங்க. நீங்க எப்பயுமே வற்றாத நீரூற்ற போல இருப்பீங்கன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைப்பேன்னு சொல்லி இந்த நாளில் ப்ராமிஸ் பண்றாங்க. நீங்க பட்ட சகல கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வருது என்பதை இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு அறிவிக்கிறாங்க. இனிமே நீங்க சந்தோஷமா இருங்க, எதை குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாங்க, இவ்வளோ நாள் நீ பட்ட பாடு போதும், நான் உனக்கு இந்த வறட்சியான காலத்துல உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்கி நான் உன்னை சந்தோஷமா புறப்பட பண்ணுவேன்னு சொல்லி இந்த நாளில் ப்ராமிஸ் பண்றாங்க. இனி நீங்க துக்க முகத்தோட காணப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அதை தான் ஏசப்பா விருப்பப்படுறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா இந்த வறட்சியான காலங்கள்ல உங்க பிள்ளைகளோட ஆத்மாவை நீங்க திருப்தியாக்க போறீங்க. அதற்காக துதிக்கிறேன் ஏசப்பா. அவங்கள நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைக்க போறீங்க, வற்றாத நீரூற்ற போல வைக்க போறீங்க. அவங்களுக்கு சகல ஆசீர்வாதமும் அவங்கள நோக்கி வருகிறது. அதற்காக துதிக்கிறேன், தாழ்த்துறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.